Hi guys, welcome to A2 Check for Projects. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நேத்தோட கன்டினியூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? நேத்து வந்து என்ன பார்த்தோம்னா ஒரு எல்இடியை வந்து எப்படி ஒரு எஃப்எம் ரேடியோ ரிமோட்டை வச்சு ஆக்டிவேட் பண்றது தான் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஒரு ரியல் லைட்டை வந்து எப்படி ரிமோட் மூலமா ஆக்டிவேட் பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வந்து டிஎஸ்ஓபி மாடல் எடுத்துக்கிடுச்சு. இந்த டிஎஸ்ஓபி மாடல் அந்த முன்னாடி இருக்கா, இது வந்து டிஎஸ்ஓபி. இந்த ஐசி வந்து இந்த டிஎஸ்ஓபியை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கான இந்த ஐசி. இது வந்து 4 அவுட்புட் எல்இடி இண்டிகேட் பண்ணுறதுக்கு, இது வந்து 4 அவுட்புட் தனியாக எடுக்கிறதுக்கு. ஓகேவா? இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 705 எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா ஒரு 5 வாட்டேஜ் கொடுக்குறக்காண்டி. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பின் எப்பவும் போல விட்டுருங்க. செகண்ட் பின் இருக்கா, செகண்ட் பின்னை கொண்டு போய் நம்ம வந்து பாசிட்டிவோட நெகட்டிவோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செகண்ட் பின்னை கொண்டு போய் நம்ம வந்து நெகட்டிவோட கனெக்ட் பண்ணியாச்சு. தேர்ட் பின் இருக்கா, தேர்ட் பின்னை கொண்டு போய் நம்ம வந்து பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? தேர்ட் பின்னை கொண்டு போய் நம்ம பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு டிஎஸ்ஓபி மாடல் எடுத்துக்கிட்டு விசிசி இருக்கா, விசிசியை கொண்டு போய் நம்ம வந்து ப்ளஸோட கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம வந்து கிரவுண்டை கொண்டு போய் மைனஸை கொண்டு போய் கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த அவுட்புட் இருக்கா, இதை கொண்டு போய் நம்ம ஒரு பிசி ப்ரொபோஸோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த அவுட்புட்டை கொண்டு போய் நம்ம வந்து தனியாக கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பேஸில் வந்து அந்த ஒரு சைடையும் அந்த அவுட்புட்டில் ஒரு சைட்லையும் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? பேஸில் ஒன்றையும் அவுட்புட்டில் ஒன்றையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த எமிட்டர் இருக்கா, எமிட்டரை கொண்டு போய் நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணிடலாம். எமிட்டரை கொண்டு போய் நான் வந்து கிரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து ஒரு ரிலே எடுத்துக்கலாம். இப்போ ரிலேயோட கனெக்ஷன்ஸ் பார்த்தோம்னா இந்த ரிலேலாம் 5 பின் இருக்குமா, 5 பின்னில் இந்த 2 பின் வந்து இன்புட் பின், அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஒரு இந்த பிளக் பாயிண்ட்லேருந்து 2 வயர் வருமா, இந்த 2 வயரில் ஒரு வயரை மட்டும் கட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து காமன்லேயும் நார்மலி ஓப்பன்லேயும் கொடுத்துடலாம். ஓகேவா? நார்மலி ஓப்பன்லேயும் காமன்லேயும் கொடுத்துக்கலாம். இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ 2 பின் இருக்கா, ஒரு பின்னை கொண்டு போய் நம்ம வந்து பிசி ஃபோர்ஸோன் கலெக்டர்லேயும் கொடுத்தாச்சு. இன்னொரு பின் இருக்கா, இன்னொரு பின்னை கொண்டு போய் நம்ம வந்து ப்ளஸ், அதாவது 705 ஃபஸ்ட் பின்னில் கொடுத்துடலாம். ஓகேவா? 705 ஃபஸ்ட் பின்னில் கொடுத்துடலாம். இப்போ வந்து பேட்ரி கேப் எடுத்துக்கிச்சு. இந்த பேட்ரி கேப்பில் பாசிட்டிவ் இருக்கா, பாசிட்டிவ் கொண்டு போய் ஃபஸ்ட்டு பின்லையும், நெகட்டிவ் இருக்கா, நெகட்டிவ் கொண்டு போய் நம்ம வந்து காமனாக ஏதாச்சும் ஒரு கிரவுண்டில் கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து பவர் பண்ணியாச்சு. பவர் பண்ணிவிட்டு இந்த எல்இடி எரியுதா, பவர் பண்ணிட்டோம்னு இண்டிகேட் பண்ணுது. இப்போ வந்து நம்ம வந்து லைட்டை வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 1ஆம் நம்பர் அமுக்குனா எரியுது, மறுபடியும் அமுக்குனா ஆஃப் ஆயிடுது. ஓகேவா? நம்ம கிட்ட வச்சு பண்ணி காமிக்கிறேன். எரியுது, ஆஃப் ஆகுது. ஓகேவா? இது வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ரிலேக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து 4 இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னா இந்த ரிலே போர்டு இருக்கா, இந்த ரிலே போர்டில் நீங்கள் வந்து 4 அவுட்புட்டை கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடலாம். இந்த 4 அவுட்புட் இருக்கா, இந்த 4 அவுட்புட்டை கொண்டு வந்து இங்கே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா 1ஆம் நம்பருக்குன்னா இந்த ரிலே ஆக்டிவேட் ஆகும், 2ஆம் நம்பர் அமுக்குன்னா இந்த ரிலே, 3ஆம் நம்பர் அமுக்குன்னா இந்த ரிலே, 4ஆம் நம்பர் அமுக்குன்னா இந்த ரிலே. ஓகேவா? இப்போ இந்த 3 இருக்கா, இந்த 3 என்னதுன்னா இந்த காமன் இருக்கா, இந்த காமன் நார்மலி க்ளோஸ்டு, நார்மலி ஓப்பன். ஓகேவா? இதுதான் இந்த 3 ரிலேயும். இப்போ வந்து இந்த 3 பின் இதே தான். ஓகேவா? இப்போ வந்து இந்த காமனில் கனெக்ட் பண்ணிக்கோமா, அதே மாதிரி இந்த நடு பின் இருக்கா, இதோட கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து நார்மலி க்ளோஸ், இந்த நார்மலி ஓப்பனில் கனெக்ட் பண்ணிக்கோமா, இந்த நார்மலி ஓப்பன் இந்த N1 இருக்கா, இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ 1ஆம் நம்பர்னா இந்த ரிலே ஆக்டிவேட் ஆகும், இது மூலியமா இந்த லைட் எரியும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இதை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இது எரியும், இந்த இதை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா இது எரியும், இதோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுவே எரியும். ஓகேவா? இது வந்து ஒரு லைட்டு, இது ஃபேனு, இது ஒரு ஏசி, இது ஒரு டிவியை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரிமோட் மூலிமா ஒன்று ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா இது ஒரு ரிலே ஆக்டிவேட் ஆகி உங்கள் வீட்டில் உள்ள ஹோம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஏரியா இருக்குது. ஓகேவா? இதான் நம்ம இன்றைக்கி பார்த்த ப்ராஜெக்ட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.